மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கிட்னி டீடாக்ஸ், இந்த நம்மளுடைய சிறுநீரகத்தை சுத்தப்படுத்துவது எப்படி அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். பொதுவா சிறுநீரகம் நம்ம உடம்புக்குள்ள என்ன வேலை பார்க்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல உள்ள எல்லா விதமான சத்துக்களும் நம்மளுடைய ரத்தத்தில் தான் கலக்கப்படுதுன்றது தெரியும். பொதுவாக எந்த ஒரு பொருளை நம்ம சாப்பிட்டாலும் சரி, வேற வகையில பயன்படுத்தினாலும் சரி, அதுல சத்துக்களும் இருக்குது, கழிவுகளும் இருக்குது. இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம உடம்புக்குள்ள சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உள்ள சத்துக்களை நம்ம உடம்புக்குள்ள குடலுறிஞ்சிகள் மூலமாக உறிஞ்சப்பட்டு அது கல்லீரல் மூலமாக நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம உடம்புல பண்ணுதுன்னு தெரியும். இப்ப அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கு, இந்த கழிவுகளை நீக்குவதற்குன்னு சொல்லிட்டே நம்ம உடம்புக்குள்ள கழிவு நீக்கு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமே நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. திடக்கழிவுகள் நம்மளுடைய மலக்குடல் வழியாக வெளியேறும் மாதிரியும், திரவ கழிவுகள் நம்மளுடைய சிறுநீரகத்தின் மூலமாக வெளியேற மாதிரியும் ஒரு வடிவமைப்பை நம்ம உடம்பு கொண்டிருக்குது. இதுல நமக்கு திரவ கழிவுகள் அப்படின்றத வெளியேற்றக்கூடிய சிறுநீரகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த திரவ கழிவுகளை மட்டும் அவர்கள் வெளியேற்றுவதில்லை நம்மளுடைய சிறுநீரகம். அது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியான ஒரு ஆர்கன் சொல்லலாம். என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள இப்ப இன்னைக்கு தேவையான சத்துக்கள் எவ்வளவோ அதை நம்ம உடம்பு எடுத்ததுக்கு அப்புறம் மிச்ச சத்துக்களையும் அது என்ன பண்ணுது, தேவையில்லைப்பா வெளியேற்றிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையும் நடக்குது. அப்ப சத்துக்களும் அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிறுநீரகத்தின் வழியாக வெளியேறுன்னு சொல்லலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த சிறுநீரகத்தை சிறுநீரகத்திலிருந்து ஃபில்டர் ஆகி வரக்கூடிய சிறுநீரை நீங்க போய் டெஸ்ட் பார்க்கப்படும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்களா தான் இருக்கும், தாதுக்களா தான் இருக்கும். சரிங்களா? ஆமா, கழிவுகள்ன்றதை விட அதை தான் நம்ம கழிவுகள் அப்படின்றோம். ஏன்னா எக்ஸஸா நம்ம உடம்புக்குள்ள பயன்படுத்துறது போக எக்ஸஸா என்னெல்லாம் இருக்கோ அதை முதற்கொண்டு இது வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை பண்ணுது அப்படின்றது. அப்போ நம்ம உடம்புக்குள்ள நியூட்ரலா பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை இவர் பண்றாரு. எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், அமினோ ஆசிட்ஸ் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்றது. இப்படி பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை இந்த சிறுநீரகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடம்புல 72% நீரால் ஆனது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். எப்படி இந்த பிரபஞ்சம் நீரால நிரம்பி இருக்குது 72%, அது போல ஆயிருக்கு அப்படின்றோம். உடல் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த நீரை கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவரு நம்மளுடைய சிறுநீரகம். நீர் மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அதாவது நம்ம உடம்புக்குள்ள லிம்பேட்டிக் சிஸ்டம், நிணநீர் மண்டலம், இதுவும் பாத்தீங்கன்னா நீர்த்தன்மையோட தான் நம்ம உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஃப்ளோ போயிட்டு இருக்கும். எண்டோகிரைன், நாளமில்லா சுரப்பிகள் கொண்டு நீர் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அப்புறம் நிறைய ஃப்ளூயிட் இருக்குது பாத்தீங்களா, சைனோவியல் ஃப்ளூயிடு, ஸ்பைனல் ஃப்ளூயிடு, இப்படி எல்லாம் ஃப்ளூயிட்லாம் இருக்குல்ல, இந்த லூப்ரிகேஷன், இதுவும் நம்மளுடைய சிறுநீரகத்தினுடைய கண்ட்ரோலுக்குள்ள தான் வராங்க. இந்த சிறுநீரகம் இந்த நீரை ஃபுல்லா அப்படி பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப இந்த சிறுநீரகத்தினுடைய செயலிழப்பு அப்படிங்கும் பொழுதுதான் இந்த நீர்த்தன்மை எல்லாமே பாத்தீங்கன்னா இம்பேலன்ஸ் ஆகுது. அதனாலதான் ஒரு சிறுநீரக நோயாளிகள் எல்லா வகையிலையுமே பாத்தீங்கன்னா சுத்தி பாதிக்கப்படுறாங்க. அவங்க பாடி பாருங்க ட்ரைனஸா இருக்கும், அப்படியே ஃபுல் ட்ரை ஆயிடும். அந்த ஃபுல் ட்ரை ஆகி கூலிங் ஆகும். நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல காய்ச்சல் வரப்படவே பாருங்க, அந்த காய்ச்சல் பாத்தீங்கன்னா சர்றன்னு இப்படி வெளியேறணும்னா உடம்பு பயங்கரமா சில்லுன்னு ஆகும் பாருங்க. அது மாதிரி உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை முழுவதும் பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகமா உள்ளுக்குள்ள போயிட்டு ஃபுல்லா ட்ரைனஸ் ஆகி ஜில்லாகும். அது மாதிரியான ஒரு நிலையை இது கொடுக்கும்னு சொல்லி சொல்லலாம். உள்ள ஒவ்வொரு ஆர்கனுக்கும் லூப்ரிகேஷன் இருந்தாதான் அது நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். நீங்க ஒவ்வொரு மிஷின் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மிஷினரிஸ்லயும் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் லூப்ரிகேஷன் இருக்கும். அப்பதான் அது அதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா சிறப்பா செய்யும். இருதயம் நல்லா சீரா இயங்கணும் அப்படின்னா இருதயத்துக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பெரிகார்டியம் சொல்லுவாங்க, அந்த பெரிகார்டியத்துக்கு நடுவுல பெரிகார்டியல் ஃப்ளூயிடு அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிடு இருந்தாதான் இருதயம் நல்லா சீரா இயங்கும். அப்ப அங்க பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகமா ஏற்படுதுன்னா அதை பேலன்ஸ் பண்ற ஒரு விஷயத்தை அவர் பண்ணிக்குவாரு, லூப்ரிகேஷன். நுரையீரல் அது போல பாத்தீங்கன்னா சுருங்கி விரியணும்னா அங்க பாருங்கன்னா ஃப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்ப பாருங்க, இப்படி சுருங்கி விரியக்கூடிய இயங்கக்கூடிய ஒவ்வொரு மிஷினுக்கும் லூப்ரிகேஷன் ஃப்ளூயிட் இறைவன் போட்டு அனுப்பியிருக்கிறாரு. அது பேலன்ஸ் பண்றதுக்கு ஒருத்தர் தனியா வேற வச்சுட்டாரு. கம்மியான உற்பத்தி ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் எல்லாம் கொடுத்தாரு. எப்படி பாருங்களேன், உடம்பு பெரிய உடல் ஒரு இயந்திரம், அந்த இயந்திரத்திற்கு தானே உள்ளுக்குள்ள சரி பண்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொடுத்துக்கிறாங்க. அதுல சிறுநீரகத்தின் பங்களிப்பும் மிக முக்கியமான ஒரு விஷயமே. தண்ணி உடம்புக்குள்ள அதிகமா குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஃபுல்லா அது வெளியேற்றப்படாமல் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், உடம்புக்குள்ளேயே சுனாமி வந்துடும்.
கரெக்டுங்களா? அப்ப அதை பேலன்ஸ் பண்ணி அதை தேவையானத பயன்படுத்திக்கிட்டு தேவையில்லாத வெளியேற்றக்கூடிய ஒரு மிஷின் நமக்கு வந்து போயிருச்சு அப்படின்னம்னா உடம்புல அதான் நடக்க ஆரம்பிக்கும். உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் நீரால் மூழ்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் கிட்னி ஃபெயிலியர்ல அவங்களுக்கு கால் பாதம் மட்டும் வீக்கம் வருது. இதெல்லாம் ஆரம்ப கட்ட நிலை. கால் பாதத்துல நீர்த்தேக்கமானது முழங்கால் வரைக்கும் ஏறுது, இடுப்பு வரைக்கும் ஏறுது, இடுப்புக்கு மேலையும் ஏறுது அப்படின்னு சொல்லி வரும். வயிறெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீரால தேங்கின மாதிரிலாம் வந்துடும். மிகவும் டேஞ்சர். காலில் உள்ள வீக்கம் அப்படின்றத கொஞ்சம் வெளியேற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லை ஆனா வயிறு பகுதி வரைக்கும் வந்துருச்சு, இடுப்புக்கு மேல வரைக்கும் வந்துருச்சுன்னா ஆர்கன்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சுன்னு அர்த்தம். தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சுன்னா அது செயல்படுறதுக்கு எவ்வளவு சிரமம், மிகவும் சிரமம். இதெல்லாம் வந்து ரொம்ப கிரானிக்கான ஒரு நிலையில போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அப்ப இந்த சிறுநீரகம் இந்த தண்ணியை சுத்தப்படுத்தி சரியா வெளியேற்றக்கூடிய வேலையை பண்ணுச்சுன்னா உடம்புக்குள்ள எங்கேயும் நீர் தேங்காது. உடலில் எந்த இடத்துல நீர்த்தேக்கம் ஏற்பட்டாலும் அதற்கு மிக முக்கியமான காரணி யாருன்னா அவர் வந்து சிறுநீரகம் தான். இப்ப தலையில நீர் கொடுத்துருச்சுங்க அப்படின்னா உடனே இங்க தலையில தான் பிரச்சனை, இங்க நம்ம குளிச்சதுலதான் பிரச்சனை, தண்ணியில தேங்கிருச்சு. அதை கூட பேலன்ஸ் பண்ணக்கூடியவர் யாருன்னா கிட்னி தான். முழங்கால நீர் தேக்கங்க, அவருக்கும் கிட்னி தான். இப்படி உடம்புல எந்த இடத்துல நீர்த்தேக்கம் ஏற்பட்டாலும் அதற்கு அடிப்படை காரணகர்த்தா யாருன்னா சிறுநீரகம். உங்களுடைய சிறுநீரகத்தை நீங்க சீரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புல எங்கேயும் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது உடல்ல இருக்கக்கூடிய வெப்பம் எப்பவுமே பேலன்ஸா இருக்கும். லூப்ரிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்க குறிப்பா டயபெட்டிக் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் வந்து இந்த சிறுநீரக நோயாளியாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா இன்றைய சர்க்கரை நோயாளி நாளைய சிறுநீரக நோயாளி அப்படின்றாங்க. ஆமா, அப்ப இந்த சிறுநீரக நோயாளியாக மாறுவதற்கு முன்னாடி டயபெட்டிக் பேஷன்ஸுக்கும் சில அறிகுறிகள்லாம் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். இதேதான் ட்ரைனஸ், பாடி ஃபுல்லா அப்படியே வந்து ட்ரை ஆகிட்டே இருக்கு. எவ்வளவு தண்ணி தாகம் எடுத்து குடிச்சாலும் தாகம் அடங்க மாட்டேங்குது. திரும்ப திரும்ப தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு. தண்ணி தேவைப்படுது அவங்களுக்கு. அப்ப இது என்ன அப்படின்னா இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா நான் ஃபில்டர் பண்ணப்பா, இன்னும் தண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு வாங்கி பண்ணுது. அப்ப அங்க ரத்தத்தில் அதிகப்படியான மருந்து மாத்திரை கழிவுகள் கலந்து ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகும் பொழுது அங்க சிறுநீரகம் அங்க ஃபில்டர் பண்றதுல சிரமப்பட ஆரம்பிக்குது. இப்ப உங்களுடைய சிறுநீரகத்தை நீங்க வந்து பாதுகாக்கணும்னா, உங்களுடைய சிறுநீரகம் உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துறத ரொம்ப சூப்பரா பண்ணணும்னா அதை எப்படி பாதுகாப்பது? ரொம்ப எளிமையா ஈஸியா வீட்டுல உள்ள சில விஷயங்களை வச்சு நீங்க உங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாத்துக்க முடியும். நான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோய் வருவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை நான் சொல்றேன். இதை நீங்க ஆரம்ப கட்டத்துல இப்படி கடைபிடிச்சு கொண்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டர். ரொம்பவும் முத்திருச்சு, இடுப்பு வரைக்கும் தண்ணி ஏறிடுச்சு, இடுப்புக்கு மேல தண்ணி ஏறிடுச்சு அப்படின்னா வெள்ளம் வந்து தலைக்கு மேல தண்ணி நின்றுக்கிட்டு நீங்க அந்த சமயத்துல போய் தப்பிக்கணும்னு நினைக்கிறது கஷ்டம் தான் இல்லையா? அவ்வளவுதான். வெள்ள அபாய எச்சரிக்கை அங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனேயே நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம டோட்டலா ஃபேமிலியவே வெளியில ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஆனா வரட்டும்னு சொல்லி விட்டுட்டு கழுத்தளவுக்கு தண்ணி நிற்கும் பொழுது நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம். ஆரம்ப கட்டத்திலேயே அதற்கு நீங்க அக்கறை எடுக்கணும். என்ன பண்ணலாங்க? ஆரம்ப கட்டத்திலேயே அக்கறை எடுப்பதுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப சிறுநீரக நோயாளியாக மாறாம இருக்கணும்னா, அதுவும் குறிப்பா டயபெட்டிக் பேஷன்ஸ் மாறாம இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு டீ ஒண்ணு சொல்றேங்க. இந்த டீயை மட்டும் நீங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. தினந்தோறும் நீங்க சாப்பிடலாம். அப்படி ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்கும். தினந்தோறும் சாப்பிடலாம். உங்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது வராமல் பாதுகாக்கப்படும். அப்ப இந்த டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சிறுநீரகத்துக்கு உங்களுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் தேவை, அதாவது சிறுநீரகம்ன்றவரு உங்களுடைய நண்பர், வேற யாருமே கிடையாது. சரிங்களா? உங்களுடைய நண்பருக்கு என்ன தேவைன்றதை நீங்க தானே தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? ஆமா, அவர் வந்து பால் டீ எல்லாம் சாப்பிட மாட்டாரு, பிளாக் டீ தான் சாப்பிடுவாரு. சரிங்களா? ஆமா, அவர் வந்து இந்த மாதிரி இந்த ரைஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாரு, இந்த ரைஸ் தான் சாப்பிடுவாரு, இந்த காயெல்லாம் அவருக்கு பிடிக்காது, இந்த பழமெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஒரு நண்பருக்கு நீங்க கூடயே இருக்கக்கூடிய நண்பர்னா நீங்க அதை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. கரெக்டுங்களா? அது மாதிரி உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உங்களின் உயிர் நண்பன், இவர் இல்லைன்னா உங்க உயிரே இல்லை. கரெக்டுங்களா? அந்த உயிர் நண்பனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன கொடுத்தா அவர் நல்லா இருப்பாருன்றதை நீங்க அவசியம் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? அவ்வளவுதான். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இவர் ப்ராப்ளமே ஆக மாட்டார் இல்லையா? கரெக்ட். அப்ப என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இவர் வந்து நீரை பேலன்ஸ் பண்ணக்கூடியவர் தானே. நம்ம உடம்புக்குள்ள வெப்பம் இல்லைன்னா நம்ம உயிரோட இருக்க முடியாது. உயிரோட இருக்கிறோன்றதே வெப்பம் தான் காமிக்குது. ஆனா வெப்பம் அதிகமானதான் அங்க வந்து சிறுநீரகத்தினுடைய எனர்ஜி வந்து குறையுது. அப்ப அதை முதல்ல பேலன்ஸ் பண்ணுங்க. அதற்கு நல்ல இப்படி வெயில் காலங்கள் இப்ப அதிகமா இருக்கு. இந்த காலகட்டத்துல இளநீர், பதநீர், நொங்கு இது மாதிரி ஐட்டங்களை நீங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உடம்புக்குள்ள வெப்பம் பேலன்ஸ் பண்ணும். உங்களுடைய உயிர் நண்பனான சிறுநீரகம் சூப்பர்பா, அப்பா
நான் பார்க்க வேண்டிய வேலையை நீ பார்க்கறணும். வேணா அப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணப்படும் பொழுது இவர் கொஞ்சம் ஜாலியா இருவாரு, அவர் பார்க்க வேண்டிய வேலையை கொஞ்சம் ஈஸியா பார்ப்பாரு. ஆனா என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னோம்னா, கிட்னில ஸ்டோன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இளநீ குடிக்கலாமா, பதனி குடிக்கலாமா, தண்ணி குடிக்கலாமான்னு சொல்லி கவனம் செலுத்திட்டு இருக்கோம். நான் சொல்றது ஸ்டோனே வராம இருக்கணும்னா உங்க நண்பனுக்கு என்ன தேவையோ அதை முன்னாடியே பண்ணிருங்க, அவ்வளவுதான் அவசியம். ரைட்டுங்களா? அப்ப அது மாதிரி வந்து எடுத்துக்கோங்க, இது ரொம்ப பெட்டரா இருக்கும். பழங்கள், பழம் ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இவருக்கு பிடிச்ச பழம் என்ன தெரியுங்களா? மாதுளை பழம் தாங்க. இந்த மாதுளை பழத்தை நீங்க அப்படியே வந்து மேல இந்த ஓடுகள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும்ல, பழத்தை வந்து பிரிச்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள அந்த மாதுளை சுளைகள் நடுவுல வந்து ஒரு மஞ்சள் கலர்ல கீர்த்து இருக்கும், அதோட சேர்த்து அரைச்சு ஜூஸ் பண்ணுங்க. இந்த மாதுளை பழ ஜூஸ் நீங்க தினந்தோறும் ஒரு ஜூஸ் கூட நீங்க எடுத்து வரலாம், உங்க உயிர் நண்பனுக்கு பிடித்த பழம். ஓகேங்களா? அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் அப்படின்ற பயங்கரமா எனர்ஜி கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்ப நார்மலா நீங்க வந்து ரோட்ல பயங்கரமா நடந்து போய் உங்க எனர்ஜி எல்லாம் ஃபுல்லா குறைஞ்சிருச்சு, அப்ப போய் நீங்க போய் ஒரு லெமன் ஜூஸ் அது மாதிரி ஏதாவது ஒண்ணு இல்ல ஒரு டீ எல்லாம் எடுக்கும் பொழுது பயங்கரமா எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் பாருங்க. அது மாதிரி கிட்னி உங்களுடைய நண்பன் பயங்கரமா எனர்ஜி ஆகிடுவாரு. உடனே அவர் செயல்படுறது நல்லா சூப்பரா செயல்பட ஆரம்பிக்கும். அதனால மாதுளை பழ ஜூஸ் அது மாதிரி டெய்லி எடுக்கலாம். இப்போ வரேன் டீக்கு. இந்த டீ நீங்க பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, டிஃபரெண்டான டீயா மாத்தி நீங்க வந்து குடிக்கலாம். என்ன மாதிரியான டீ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப அருமையா வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் டீ. ஓகேங்களா? நிறைய டீகள் இருந்தாலும் அந்த நெல்லிக்காய் டீ, நெல்லிக்காயில டீயா எப்படிங்க பண்றது அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நெல்லிக்காய் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க வந்து சாறாக்கி இந்த நெல்லிக்காய் சாறை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இளம் சூடு, அதாவது தண்ணி ஊற்றி லைட்டா சூடு பண்ணி கொஞ்சோன்னு தேன் கலந்துக்கலாங்க, அவ்வளவுதாங்க. ஏன்னா இதுவே நல்ல ஒரு இதா இருக்கும், இனிப்பு புளிப்பு தோற்பு எல்லாம் வந்து கலந்து கிடக்கும். நெல்லிக்காய் கிடைக்காத காலகட்டங்கள்ல நெல்லிக்காய் பொடி கிடைக்குது, இதை நீங்க அப்படியே வந்து டீ பண்ணலாம். அப்படி டீ பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சோண்டு தேன் கலந்து சாப்பிடுங்க. பச்சை நெல்லிக்காயா போட்டு சாப்பிட்றதுல ஒரு சுகம் இருக்குதுங்க. இதையே வந்து பாத்தீங்கன்னா நெல்லி வத்தல் மாதிரி அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா காய போட்டு அந்த கொட்டையை எடுத்துட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை எடுத்து நம்ம வந்து கஷாயம் மாதிரி பண்ணும் பொழுது அதோட எசன்ஸ் சாப்பிட்றதுல ஒரு சுகம் இருக்குங்க. இது வந்து நம்ம தேயிலை டீ சாப்பிட்ட மாதிரியான ஒரு சுகம் இருக்கும். பச்சை நெல்லிக்காயை வந்து போட்டு சாப்பிட்றது வந்து ஒரு பசுமையா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத பாருங்க, அருமையா இருக்கும். இது உங்களுடைய உயிர் நண்பன் உங்களை அரவணைச்சு கட்டி பிடிச்சு நன்றி சொல்லுவாரு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த இது வந்து பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப சிறுநீரக நோயாளியாக நீங்க மாறாம இருக்கணுமா, சர்க்கரை நோய் வந்துருச்சு, நான் வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நான் போகாம இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா, இதை ட்ரை பண்ணி பாருங்க, பெட்டரா இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய அனுபவங்களை நீங்க வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. அவர்களும் இதை பயன்படுத்தி ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள். நன்றி.